அனைவருக்கும் இனிய வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். இப்போ இயற்கையை மீறி நம்ம ஒன்றுமே பண்ண முடியறதில்ல. ஒவ்வொரு விஷயமும் இயற்கையை சார்ந்து தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த இயற்கையில் நம்ம கூட ரெகுலராக ட்ராவல் பண்ணுற இந்த மூலிகையை வச்சு நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரத்தையும், தொழில் ரீதியாக உள்ள இடர்பாடுகளையும், மனம் ரீதியாக உள்ள பிரச்சனைகளையும், ஒருத்தவங்க நம்ம சொல் பேச்சு கேட்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொன்றுக்கும் இந்த மூலிகை கொஞ்சம் அற்புதமான வேலைகள்லாம் செய்யும். ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது. அப்போ அந்த தன்மையை எதுக்கு எந்த மூலிகையை பயன்படுத்தினா நம்ம வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். அந்த காலத்திலலாம் சித்தர்கள்லாம் 10 வருஷம் 15 வருஷம் சாப்பிடாமல் தவக்கோலத்தில் இருந்து அவங்க தேவைப்பட்டதை இறைவன்கிட்ட போய் கேட்டு அந்த விஷயங்களை பொக்கிஷமாக ஓலைச்சுவடிகள் மூலமாக மக்களுக்காக ரொம்ப எளிய முறையில் இந்த மூலிகையில் யாரும் தவறாக பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அந்த மூலிகைக்கு சாபம் விட்டு சில வேலைகள் செய்து வச்சு சூட்சுமமான முறைகளை அதை ஏடுகளில் எழுதி வச்சுட்டு போனாங்க. அப்போ அந்த சூட்சுமத்தை நம்ம எப்படி கையாண்டு அந்த மந்திரத்தை முறைப்படி சொல்லி காப்பு கட்டி அந்த மூலிகையை எடுத்து அந்த மூலிகைக்கு உயிர் கொடுத்து சில வேலைகள் நம்ம செய்யும்போது அது 100% வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். ஏன்னா மூலிகை தான் நம்ம வாழ்க்கையோட நம்ம வாழ்வியலோட ஒவ்வொன்றையும் ஒத்து வர்றது. இப்போ நம்ம வீட்டில் பெரும்பாலான வீடுகளில் இன்றைக்கி எல்லாருமே சமைக்கக்கூடிய பொருட்களில் இந்த மூலிகைங்கிறது எல்லாருமே பயன்படுத்த கடுகாக இருக்கட்டும், சீரகமாக இருக்கட்டும், வெந்தயமாக இருக்கட்டும், சோம்பாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும், இல்லை பயன்படுத்துகிற உப்பாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மூலிகையிலேருந்து தயார் பண்ணது தான். இல்லை நம்ம காலையில் எழுந்து டீ குடிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்கிட்டு பால் குடிச்சிட்டு படுக்கிற வரைக்கும் இந்த மூலிகை நம்ம கூடயே வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணிகிட்டே வருது. அப்போ அந்த மூலிகையை வச்சு ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அடையிறது, அப்போ அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன மாதிரி மூலிகையில் பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்னு. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. இப்போ பெரும்பாலான பெற்றோர்களுக்கு ஒரு மெயினான விஷயமே, என் குழந்தை நான் சொல் பேச்சு கேட்க மாட்டேது, எப்போ பார்த்தாலும் மொபைல் அடிக்ஷனாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் கேம் விளாட்றான். முன்னாடி இப்போ அந்த காலத்தில் உள்ள பசங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா, வெளியில் போயிட்டு மண்ணில் இந்த வைக்கலில் உருண்டு பிறந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கையை பிடிச்சி வீட்டிலேருந்து இழுத்துட்டு வருவாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளே உட்காந்து மொபைல் நோண்டிட்டு மொபைல் அடிக்ஷன் ஆகி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வா, பசங்களோட விளையாண்டுட்டு வான்னு சொல்லி நம்ம வெளியில் தள்ளினா கூட அந்த குழந்தைகள் போக மாட்டுது. அப்போ அந்த மாதிரி குழந்தைகளை எப்படி சரி செய்யறது அப்படின்னு பார்க்கும்போது, சொல் ஆமணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்குது. அதை முறைப்படி காப்பு கட்டி அந்த குழந்தை கழுத்தில் கட்டி விட்டோம்னா உங்களுடைய சொல் பேச்சு கேட்கும். நல்ல படிப்பு மேலே நல்ல கவனம் ஏற்படும். அப்புறம் விளையாட்டில் அந்த புள்ள நல்லபடியாக விளையாடும். இப்போ விளையாட்டுன்னா நீங்கள் ஒன்று மறுபடியும் இப்போ செல்லு அடிக்ஷன் தானங்க சொன்னீங்க, நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. செல்லு இல்லாமல் உடல் சார்ந்து விளையாட்டில் போகிறதுக்கான கவனம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் சொல்லாமணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையை பயன்படுத்தினா இந்த குழந்தைகள் நம்ம சொல் பேச்சை கேட்டுட்டு அந்த குழந்தை நல்லபடியாக படித்து நல்லபடியாக வரும். அதே மாதிரி சித்தர்களும் ரொம்ப நாள் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தணுங்கன்னா, போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். இந்த குரங்கு மூலிகை அப்படின்னு ஒரு மூலிகை பற்றி பேசியிருந்தேன். அந்த மூலிகை என்ன மாதிரி வேலை செய்யும்னா, அந்த குரங்கு மூலிகை சாப்பிட்டா 10 நாளானாலும் பசிக்காது. அப்போ அந்த பசியை தூண்டாது. ஆனால் உடம்புக்கான எனர்ஜி அது ரெகுலராக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ காலையில் 4 இட்லி சாப்பிட்டா நம்ம 4 இட்லிக்கு என்ன எனர்ஜி கொடுக்குமோ அந்த மூலிகை அது எப்போதுமே அந்த எனர்ஜியை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ குரங்கு அதிகமாக அந்த மூலிகையை சாப்பிட்றதுனால தான் அந்த மூலிகை பேர் குரங்கு மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளோ மூலிகைகள் இருக்குது. அப்போ கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ மூலிகைகள் சித்தர்கள் சூட்சமமான முறையில் ஒவ்வொரு மூலிகைகளும் கையாண்டிருக்காங்க. அதனால் இன்னமும் பழனிமலை கோயிலில் பழனிமலை சிலைக்கு இன்னும் மூலிகையால் செய்யப்பட்ட முருகனை தான் இன்னமும் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சிலையில் உள்ள அபிஷேக நீர் நோய் தீர்க்கும்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதாரத்தில் மேலே வரும் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளாக திருமணம் ஆகாதவங்க அந்த அபிஷேக நீரை குடித்தா திருமணம் ஆயிடும் சொல்லியிருக்காங்க.
ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த அபிஷேகம் பார்த்தா அந்த அபிஷேக நீரை வந்து உட்கொண்டா உள்ள கரு உடனே தரிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கரு தரிக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த கரு தரிக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, கரு தரிக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க இல்லறம் முதல்ல நல்லா இருக்கணும். அப்போ இல்லறம் நல்லா இருக்கணும்னா என்ன மாதிரி மூலிகையில் பயன்படுத்தணும்? இப்போ கரு தரிக்கணுங்கிறது 2வது பட்சம் தான். அப்போ அவங்க இல்லறம் நல்லா இருந்தால் தான் இந்த கரு தரிக்கிறது அந்த மாதிரி ஒரு விடுதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புத மூலிகை இருக்குது. அந்த அந்த மூலிகை பேரே விடுதாரம்னு பேர். அப்போ அந்த இல்லறம் அவங்களுக்கு சிறப்பாக இருந்தால் ஒன்றுமே குழந்தை பாக்கியம் உண்டாகும். அப்போ அந்த குழந்தை பாக்கியம் உண்டாகணும்னா முதல்ல கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ, இப்போ கணவனுக்குன்னா இன்னொரு மூலிகையை ஆட் பண்ணணும், மனைவிக்குன்னா வேறு மாதிரி ஒரு மூலிகையை அந்த மூலிகையோடு ஆட் பண்ணி நம்ம கழுத்தில் தாயத்து மாதிரி கட்டிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அடுத்த 48 to 108 நாளுக்குள்ளே நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டாயிடும். இப்போ குழந்தை வந்துடுச்சு, குழந்தைய படிக்கிறதுக்காக அந்த மூலிகைகளை பற்றி சொல்லிட்டோம். சில குழந்தைகள் வந்து ஸ்கூல்லாம் கரெக்டாக போகுது, ஆனால் படிக்க மாட்டுது. அந்த குழந்தைக்கு வந்து இப்போ ஏன்னா மொபைல் அடிக்ஷன் அப்படிங்கிறது அதுக்கு வேறு மாதிரியான மூலிகையை பயன்படுத்தணும். இப்போ குழந்தை வந்து ஸ்கூலுக்குலாம் நல்லா போகிறான், எல்லா வேலைகளும் செய்யறான், ஆனால் படிக்க மட்டும் மாட்டுறான் அப்படின்னு சொன்னால் பச்சை பயிறு இன்றைக்கி பெரும்பாலான இப்போ மார்கழி மாதம்லாம் வந்துடுச்சு கிராமப்புறங்களில். இப்போ நெல் அறுவடை பண்ணதுக்கப்புறம் அடுத்த சிங்கிள் போடுவாங்க, பயிறு உளுந்து அந்த மாதிரி விஷயங்கள் தான் போடுவாங்க. அப்போ அந்த முளைச்சி வர வேர்லேருந்து வடக்கு போகிற வேரை எடுத்து அதில் தாயத்தை ரெடி பண்ணி கழுத்தில் கட்டிக்கிட்டாலும் இது வேலை செய்யும். இல்லை ஒரு கவரில் வச்சு ஒரு மஞ்சள் துணி, ஒரு மஞ்சள் கலர் நூலில் இந்த பக்கம் மஞ்சள் கலர்லேயும் இந்த பக்கம் பச்சை கலர்லேயும் 2யும் கட்டி அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போனாலும் படிப்பு மேலே உள்ள ஈர்ப்பு அதிகமாயிரும். அப்போ இந்த படிப்பு வராததுக்கே ஃபோன் அடிக்ஷனாக இருந்தால் என்ன மாதிரி மூலிகையில் பயன்படுத்தணும், இல்லை படிப்பும் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிற நேரத்துக்கு என்ன மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கணும். அதே மாதிரி தொழில் ரீதியாக தொழிலே எனக்கு ஓடலை, வருமானமே அதிகரிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். எதிரியை அழிக்கிறதுக்கு இந்த குரங்கு மூலிகையோட போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ வருமானமே ஓடலை அப்படின்னு சொல்லுங்க, பெரும்பாலான இந்த ஆற்று பகுதிகளில் கிடைக்கக்கூடிய குதிரைக்கால் இலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா அந்த இலை பார்த்தாலே குதிரையோட குழம்பு மாதிரி இருக்கும், அப்படியே இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். அப்போ அந்த குதிரைக்கால் அந்த கொடி மாதிரி இருக்கும். அந்த கொடியில் உள்ள சில வேலைகள் பார்த்து அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பயன்படுத்தி ரெகுலராக நம்ம தொழில் பண்ணுற இடத்துல வச்சாலே குதிரை மாதிரி வியாபாரம் போட ஆரம்பிச்சிடும், வருமானம் பெருக ஆரம்பிச்சிடும். அப்போ வருமானம் பெருகிறதுக்கு வழியை சொல்லியாச்சு, பொருளாதாரத்தில் மேலே வர்றதுக்கு வழியை சொல்லியாச்சு, குழந்தை படிப்புக்கு சொல்லியாச்சு, குழந்தை பிறக்கிறதுக்கு சொல்லியாச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும்ல, அவங்க கல்யாணம் நடந்தால் தானேங்க இந்த இவ்வளோ விஷயங்கள் நடக்கும். அப்போ அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தா, கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முருங்கையிலே அது ஒரு வகை. அப்போ அந்த கல்யாண முருங்கையை பயன்படுத்தலாம். இல்லைன்னா கீழாநெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்குது, அதை பயன்படுத்தலாம். அப்போ இந்த மூலிகையை சுற்றி நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். அப்போ மூலிகை மூலியமாக போயிட்டோம்னா உடல் ரீதியாகவும் உள்ளம் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் எல்லாமே உங்களுக்கு சரியாக வரத்துக்கு இந்த மூலிகை வந்து அற்புதமான சப்போர்ட் பண்ணும். இப்போ இன்றைக்கி எல்லாருமே டிவியில் பார்க்குறோம், இன்றைக்கி கருங்காலியை பற்றி, கருங்காலி கையில் போட்டால் பொருளாதார ரீதியாக மேலே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அரசன் மாதிரி வாழணும்னா செங்காலி போடுங்க, செங்கோல் தானே வச்சுருக்காரு அரசன். அப்போ அந்த செங்காலியை பயன்படுத்தினா இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும். ஆனால் அந்த செங்காலியை யார் பயன்படுத்தணும், கருங்காலியை யார் பயன்படுத்தணுங்கிற விஷயம் தெரியாமல் பொதுவாக செங்காலி எல்லாருமே பயன்படுத்தலாம், கருங்காலி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து பொதுவாகவே எல்லாமே பயன்படுத்துறீங்க. அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு, உங்கள் திசாபுத்திக்கு, உங்கள் ராசிக்கு இந்த கருங்காலி செடி, கருங்காலி மரம் விற்கிறாங்க, இந்த கையில் போடுற செயின், கழுத்தில் போடுற ப்ரைஸ்லெட், அந்த மாதிரி ஒவ்வொன்றா உங்களுக்கு செட் ஆகுற மாதிரி இருந்தால் நிச்சயமாக பயன்படுத்துங்க. பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு கொடுக்கும். ஒரு 2 நாள் வச்சு பாக்கெட்டில் வச்சு பாருங்கள், அது நல்லா இருந்துச்சு, உங்கள் உடம்புக்கு செட் ஆகிடுச்சின்னா ஓகே, ரெகுலராக பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா பயன்படுத்தாதீங்க. மேற்கொண்டும் பொருளாதார ரீதியாக சரிவு ஏற்படக்கூடாது. ஒரு பொருள் வாங்கினோம்னா அந்த பொருள்லேருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு தான் போகணுமே தவிர மறுபடியும் கீழே வரவே கூடாது. இப்போ 10 ரூபா சம்பாதிக்கிறியா, 10 நாள் 10 ரூபா சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, நீ 11ஆம் நாள் 12 ரூபா தான் சம்பாதிக்கணுமே தவிர மறுபடியும் அதே 8 ரூபாய்க்கோ 9 ரூபாய்க்கோ அது கீழே வந்துடவே கூடாது. இன்றைக்கி பெரும்பாலானவங்க
கடன் கொடுத்துட்டு அந்த கடனை வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கடனை எப்படி வாங்குறது? அப்போ பொருளாதாரம் வரும்போது இன்றைக்கி என்ன பண்ணிடுறோம், தாம் தூம்னு செலவு பண்ணிடுறோம். பொருளாதாரம் வரும்போது யார் ஒருத்தவங்க சேமிக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுறாங்க. இப்போ உங்களுக்கு 10,000 சம்பளம்னா உங்களுக்கு 7,000 மட்டும்தான் உங்களோட செலவு. ஃபஸ்ட்டு வந்த அமௌண்ட்லேருந்து 2,000 இல்லை 3,000 நீங்கள் எடுத்து தனியாக வச்சிடணும். அப்போ யார் ஒருத்தன் சேமிக்க ஆரம்பிக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில் பின்னணி நடக்கிறத முன்னாடியே யோசிக்கிறவன் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த மாதிரி விஷயம் போன வரைக்கும் போயிட்டும்பா, போனது புயலாக கூட இருக்கட்டும், வருவது தென்றலாக இருப்போம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் நமக்கு வந்து உதவி பண்ணணும், நமக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு கொடுத்தா தான் அது 100% வெற்றியை கொடுக்கணும். நம்ம போய் டாக்டர்கிட்ட போய் எனக்கு என்ன உடம்பு சரியில்லை கரெக்டாக கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கோமா? ஐயா எனக்கு தலைவலிக்குது, இந்த தலைவலிக்கு எனக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதை மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை ஏன்னா 3 பேர்கிட்ட தான் நான் ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் இந்த விஷயங்கள் தான் சொல்கிறேன். 3 பேர்கிட்ட மட்டும் கரெக்டாக உண்மைகளை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன்று வக்கீல்கிட்ட சொல்லணும், ஒன்று டாக்டர்கிட்ட சொல்லணும், இன்னொன்று ஜோதிடர்கள்ட்ட எந்த பொய்யும் மறைக்கக்கூடாது. இந்த விஷயம்தான் வேணும், இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு விஷயத்த நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேலைகள் செய்யும். ஏன்னா நம்மள்கிட்ட வர வாடிக்கையாளர்லாம் ஃபஸ்ட்டு என்ன தொழில் வசியம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு ஆள் நம்மள்கிட்ட வந்து தொழில் வசியம் தான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரிங்க என்ன மாதிரி தொழில் பண்ணுறீங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு ஃபைனலாக வரும்போது இது மாதிரி ஒருத்தவங்க என்னட்ட நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்காங்கய்யா, அவங்கள்ட்ட பேசி கரெக்ட் பண்ணிடலான்னு பார்க்குறேன், அதுக்கு வசியம் கொடுங்கன்னு இதெல்லாம் சொல்லி ஃபைனலாக சொல்கிறாங்க. அப்போ உண்மையை உள்ளே வரும்போதே சொல்லுங்கள், எனக்கு இதுதான் பிரச்சனை, எனக்கு இதுதான் வேணும், இது நடத்தி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேளுங்க. முடியாதுங்கிறது மூலிகையால் முடியாதுங்கிறது ஒன்று சாத்தியமே இல்லாத ஒன்று. அப்போ நிச்சயமாக மூலிகையை வச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். அதனால் மூலிகையை பயன்படுத்தி என்ன மாதிரி விஷயங்கள் வேணாலும் பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்க கூட சமீபத்தில் நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஐயா என் முகம் அழகாக இல்லை போல் இருக்கு, முகம் வந்து வசீகரமாக இல்லை போல் இருக்கு, அதனால தான் எனக்கு பொருளாதாரம் வரல போல் இருக்கு அப்படின்னு சொன்னேன். முகம் பளபளன்னு ஆகிறதுக்கும் முகம் வசீகரமாக ஆகிறதுக்கும் சில பொருட்கள் நம்ம பயன்படுத்தினா நிச்சயமாக முகம் வந்து வசீகரம் உண்டாகும். இன்னைக்கு வீட்டில் அரிசி போடுறதுக்கு முன்னாடி இந்த கிளஞ்சி அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை ரெகுலராக முகத்தை கழுவிட்டு வாங்க, நிச்சயமாக முகம் வசீகரம் உண்டாகிடும். ஐயா இது சரி வராது, வீட்டிலலாம் குக்கரில் தான் ஐயா சமைக்கிறாங்க அதனால் கிளஞ்சி போட முடியாது, டைரெக்டாக அதிலே போட்டுடுறேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடிய பாதாங்காய் அப்படின்னு சொல்லுவோம்ல, பாதாம்னு சொல்லுவோம் ஊரில், இலை வந்து பச்சை கலரு சிகப்பு கலரில் இருக்கும். அந்த இதை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு வாங்க, நிச்சயமாக முகபசியம் உண்டாகும். அப்போ முகம்பசியம் உண்டாயிட்டாலே பொருளாதார ரீதியாக உள்ள சிக்கல்கள்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அருமையான வேலைகளை இது செய்யும். என்ன செய்யணும்னா, இப்போ உடம்பு வசியமாயிடுச்சுன்னா நம்ம உடம்பு காந்தமாக மாறிடும். அப்போ அந்த காந்தமாக மாறுறதுக்கு என்ன மாதிரி வேலைகளை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ இந்த பாதாம் இலை அப்படின்னு சொல்கிறதுக்கு முகம் வசியத்துக்கு இது அற்புதமான ஒரு வேலைகளை செய்யும். அதனால் மூலிகையை பயன்படுத்தி வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக இந்த மூலிகையை வச்சு தீர்வு உண்டு. அதனால் இயற்கையை பாதுகாப்போம், பெற்றோர்களையும் சித்தர்களையும் நேசிப்போம் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.